இந்த முள்ளு நீங்குகிறதுனால எனக்கு வருகிற நன்மை என்ன? ஆனால் தேவ பலன் அடைகிறதுனால் எனக்கு வருகிற நன்மை என்ன? புத்தியுள்ளவன் சிந்திக்க கடவன். புத்தியற்ற கன்னிகை போல வாழக்கூடாது. புத்தி உள்ளவர்களைப் போல காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். நாட்கள் பொல்லாதவைகள், காலத்தை ஆதாயப்படுத்துன்னு சொல்றாரு இல்லையா? நாட்கள் இது நல்ல நாள்ப்போ நீ காலத்தை ஆதாயப்படுத்தி அல்ல, நாட்கள் பொல்லாதவைகள். அந்த பொல்லாதவைக்குள்ள தான் உனக்கு பொக்கிஷம் இருக்கு, அதை ஆதாயப்படுத்து. இப்படி பலத்தின் மேல் பலன் அடைகிறதற்கு ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் இந்த வாய்ப்புகளை கொடுக்கிற. அந்த வாய்ப்புகளை நழுவ விட்டு விடக்கூடாது. அந்த பிரசங்கிட்ட போய் பிரசங்கம் கேட்ட இவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண போன அதெல்லாம் போகாதீங்க, வேண்டாம். ஆண்டவருடைய பாதத்துக்கு வாங்க. ஆண்டவர் இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை ஆண்டவர் தான் கற்றுக் கொடுக்க முடியும். எந்த மனுஷனும் கற்றுக் கொடுக்க முடியாது. கற்றுக் கொடுத்தாலும் அது புரியாது, புரிந்தாலும் அது உபயோகமாக இருக்காது. ஆண்டவருடைய பாதத்துக்கு வந்து தான் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை கற்றுக்கொள்ளணும். அப்பொழுதுதான் மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக அவர் நடத்தி கொண்டு வரும்பொழுது கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிறதற்காக, இந்த மார்க்கத்திற்குள் நீர் கொண்டு வருகிறதற்காக நன்றி சுவாமி. இந்த பலவீனத்தில் உம்முடைய பலனை எனக்கு கொடுக்கிறதற்காக, இந்த பலவீன சூழ்நிலைகளுக்காக நான் மேன்மை பாராட்டுகிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை வரும். புலம்ப மாட்டான். அவன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், ரம்யமாக இருக்கும். பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் இன்னும் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். ரோமர் 12வது அதிகாரம். ரோமர் 12வது அதிகாரம் வசனம் 1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். மாம்ச சிந்தை ஒப்பு கொடுக்குமா? இந்த சரீரத்தில் தானே நான் வாழ வேண்டும், உலகத்தை ஆதாயப்படுத்த வேண்டும். இதை நான் ஒரு ஜீவ பலியாக நான் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த சரீரத்தை கொண்டு என்னால் வாழ முடியாது. இந்த சரீரத்தை நீ ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தால்தான் உனக்கு மறுபடி ஜனிப்பிக்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரம் உனக்கு கிடைக்கும். அந்த சரீரம் உனக்கு உலகத்திலும் ஜெயம் கொள்கிற வாழ்க்கையை கொடுக்கும். பரலோகத்திற்கும் போகக்கூடிய சரீரம் அந்த சரீரம் தான். அவர் ஏன் ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லி இருக்கிறாரு? கிறிஸ்துவின் மரணம், அவருடைய சிலுவையின் மரணம் உங்களுடைய மரணம். அவருடைய உயிர்த்தெழுதல் உங்களுடைய உயிர்த்தெழுதல். இது நிறைவேறி இருக்கிறது. இதை விசுவாசியுங்க. கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்கிற நீங்கள் அந்த மரணத்தில் உங்களுடைய மரணமும் உங்களுடைய உயிர்த்தெழுதலும் நடந்திருக்கிறது என்று விசுவாசியுங்கள். இதைத்தான் சொல்ற. உங்க சிந்தையை இப்படி மாத்துங்க. நான் இனி மனுஷன் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலை கொண்டு உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவிக்குரிய ஜீவன் என்று சொல்லுங்க. இந்த விசுவாசமே தேவனுக்கு பிரியமான ஆராதனை, புத்தியுள்ள ஆராதனை. வேறு எதுவும் ஆராதனை அல்ல, வீணான ஆராதனை. ஒரு புத்தியுள்ள ஆராதனை உண்டானால் நான் மனுஷன் அல்ல, கிறிஸ்துவால் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவிக்குரிய ஜீவன் என் பௌதிக சிலுவையில் அறையப்பட்டது, இப்பொழுது ஆவிக்குரிய ஜீவனாக உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஆவியின் சிந்தையில் மாம்ச சிந்தையை அழித்து போடுங்க. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என்னுடைய பௌதிகம் மரித்து விட்டது, நான் ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டவன் என்று ஆண்டவர் கொடுக்கிற அந்த பொக்கிஷத்தை ஆவியின் சிந்தையை கொண்டு மேற்கொள்ளுங்க. அது உங்களை ஒன்று சேதப்படுத்தாது. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். 2வது வசனம். உலகத்தில் உள்ளவங்க எல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வேஷத்துல நமக்கு பங்கு வேண்டாம். அதை கழிஞ்சு தூர போட்டுருவோம். அது நமக்கு பிரயோஜனம் கிடையாது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக
உங்கள் மனம் புதிதாகிறதுனால் வேறொரு மனதை கொடுக்கிறாரு. மாம்ச சிந்தை இப்படி இருக்கு, ஆவியின் சிந்தையை உங்களுக்கு கொடுக்கிறாரு. அந்த சிந்தை வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுங்க. இதுதான் மறுரூபம். உங்க சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் மனுஷன் ஏற்றுக்கொள்ள முடியாததை ஆவி ஏற்றுக்கொள்ளும். ஆவியின் சிந்தையை கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது நீங்கள் பலன் அடைகிறீர்களே, மனுஷ பலவீனம் நீங்கி தேவ பலன் அடைகிறீர்களே. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து போய் பலவீனத்தை நீக்கி தேவ பலனை பெற்றுக்கொள்ளுகிறீரே. இப்படி தேவ பலனை பெற்றுக்கொள்ளுகிறதே மறுரூபம். இந்த மறுரூபம் அடையாமல் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. உலகத்தார் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த வேஷம் நமக்கு வேண்டாம். ஏதோ கிறிஸ்துவ நாமம் தரிக்கப்பட்டு ஒரு கூடுகையில் உட்கார்ந்துட்டு வர்ற ஒரு வேஷம், அது நமக்கு வேண்டாம். அன்றாட ஒவ்வொரு நாள் ஆண்டவர் நம்மில் கிரியை செய்கிற காரியத்தை நாம் பார்க்கணும். அவர் கொடுக்கிற சூழ்நிலைகளை பார்க்கணும், சம்பவங்களை பார்க்கணும். எவ்வளவு ஆண்டவர் பொக்கிஷங்கள், பரலோக பொக்கிஷங்கள், ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுக்கிறார். எவ்வளவு நாளும் பலன் அடையலாம். இந்த நல்ல சிந்தையோடு இருக்கணும். புதிய சிருஷ்டியாக கிறிஸ்து மரண உயிர்த்தெழுதலை ஆதாயப்படுத்தினவர்கள் நம் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஆதாயப்படுத்துகிறவர்களாக இருக்கணும், ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்கள் மட்டும்தான் இடுக்கமும் நெருக்கமுமான மார்க்கத்தின் வழியா போறவங்க. ஏன் அந்த இடுக்கமும் நெருக்கமும் உலகத்தாருக்கு இடுக்கமும் நெருக்கமா இருக்கும். ஆனால் இந்த சிந்தை உள்ளவர்கள், பரலோகம் போகின்றவர்கள், தேவனுடைய பலத்தை, பலத்தின் மேல் பலனை பெற்றுக்கொள்ளுகிறதற்காக அந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்வார்கள். அந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் சிலர். இடுக்கமும் நெருக்கமான மார்க்கத்தை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் சிலர். அநேகர் எப்படி இருப்பாங்க? அதே பிலிப்பியருக்கு வருவோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 17வது வசனம் 18. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். சிலர் மட்டும்தானே இடுக்கமும் நெருக்கமான மார்க்கத்தில் போறாங்க. அநேகர் உலகத்தை ஆதாயப்படுத்துகிற மாம்ச சிந்தையில் போறவங்க வேறு விதமாய் நடப்பார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்டவர்கள். அந்த நாமத்தை புறக்கணிக்க மாட்டார்கள். அந்த நாமத்திற்கு உரிய தேவ பலனை புறக்கணிக்கிறவர்கள். நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், அவரோடு கூட உயிர்த்தெழுந்தேன் என்கிற சத்தியத்தை கொண்டு தங்களுடைய சிந்தையை மாற்றுகிறவர்களாக இருக்க மாட்டார்கள். கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்று நம்புவார்கள். அதில் பிரயோஜனம் இல்லை. இவர்கள் வேறு விதமாய் நடக்கிறார்கள். இவர்கள் ஆவியின் சிந்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கிறிஸ்துவின் சிலுவையில் தாங்கள் அடிபட்டதை இவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள். இவர்கள் ஆவிக்குரிய ஜீவனாக மாற மாட்டார்கள். இவர்கள் பௌதிகமாக மனுஷ சிந்தை, ஆவியின் சிந்தைக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய மாம்ச சிந்தையில் இருக்கிறவர்கள். அவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க? அவர்களுடைய முடிவு அழிவு. ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஏதோ உலகத்துல நல்லா இருக்காங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. தேவ வல்லமை பெற்றுக்கொள்ளுகிற ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வராதவர்கள் உலகத்தில் ஐஸ்வர்யத்தோடும் கனத்தோடு இருக்கிறார்கள் என்று நினைக்காதீர்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் வாஞ்சிக்காதீங்க. இப்படிப்பட்டவர்கள் விட்டு விலகுங்க. அவர்களுடைய முடிவு அழிவு. அவர்களுடைய வயிறு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லஜ்ஜையே. அவர்கள் பூமி கடத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அவங்க சிந்தையே பூமி கடத்தவைகளாக இருக்கும். அவங்க ஒருபோதும் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து தேவ பலனை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அல்ல. என் பலவீனத்தில் அவருடைய பலனை நான் பெற்றுக்கொள்ளும்படி, கிறிஸ்துவின் வல்லமை என்னில் விளங்கும்படி நான் இந்த பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன், சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறாரே, இந்த ஆவிக்குரிய சிந்தை இல்லாதவர்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்தை தேடுகிறவங்க, பரலோகத்தில் என்னுடைய குடி உரிமை, சிட்டிசன்ஷிப், எனக்கு சிட்டிசன்ஷிப் பரலோகத்தில் கிடைச்சிருக்கு, குடி உரிமை கிடைச்சிருக்கு. நம்முடைய குடி உரிமை பரலோகத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அங்கிருந்து ஒரு இரட்சகர்
வந்து நம்ம அழைத்து கொண்டு போகிறார். அதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நம்மை ஆயத்தம் நடந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய மனவாட்டியாக ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த மார்க்கம், இந்த வாழ்க்கை அநேகருக்கு துக்கமாக தான் இருக்கும். சிலுவைக்கு பகைஞராக இருக்கிற மாம்ச சிந்தையில் நடக்கிற அநேகர் உலகத்தை ஆதாயப்படுத்துவாங்க. ஆனால் அவர்கள் வாழ்க்கை, அவர்களுக்கு சஞ்சலம், துக்கம் கூடவே இருக்கும். ஆனால் கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அவைகளை நீரூட்டாக்கி கொள்ளுகிற ஜனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து, அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். அந்த மார்க்கம் இடுக்கமும் நெருக்கமான மார்க்கம்தான். இவர்கள் தங்கள் விசுவாசத்தை கொண்டு, ஆவியின் சிந்தையை கொண்டு அதை பெரும் பாதையாக மாற்றி கொண்டவர்கள். அங்கே தீட்டுள்ளது ஒன்றும் அங்கே நடக்காது. மீட்கப்பட்டவர்கள் அதிலே நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். அவங்க ஒருபோதும் உபத்திரவம், இது நீங்கணும், இது எனக்கு பாடு, இது எனக்கு போராட்டம் சொல்லவே மாட்டாங்க. ஒரு சூழ்நிலை தேவன் எனக்கு கொடுக்கிறார் என்றால் அவருடைய அன்பு அதற்குள் இருக்கிறது. அவருடைய வல்லமையை ஊற்றி வைத்திருக்கிறார். அந்த வல்லமையை நான் தரித்து கொள்ளும்படியாக என்னுடைய சிந்தையை ஆவியின் சிந்தையாக மாற்றி பலத்தின் மேல் பலன் அடைந்து நான் சியோனுக்கு போக வேண்டும் என்று சிந்தையை மாற்றுகிறவர்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி. அவங்க வாழ்க்கையில் ஒருபோதும் துக்கமே இருக்காது. ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி, உலக மகிழ்ச்சி அல்ல, அது அனித்திய மகிழ்ச்சி, அனித்திய பாவ மகிழ்ச்சி. அது அவங்களை விட்டு எடுபட்டு போகும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் நீங்கி போகும். ஆண்டவர் ஒரு உபாயத்தை சொல்றார். உனக்கு துக்கம் இருக்கா? நண்பர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, இளைப்பாறுதல் உள்ள ஒரு உலக வாழ்க்கை. நீ உலகத்தில் பிரயாசப்பட்டு சம்பாத்தியம் பண்ணுகிறதை விட 100 மடங்கு அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. நீ கர்த்தருடைய பலனை அடைந்து கொள்ளும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படியாக, சுதந்திரிக்கும்படியாக உன் சிந்தையை மாற்றுவாயானால், உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலைகளை அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூட்டாக்கி அதை சந்தோஷமாக்கி கொள்வாயானால், நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் தவிப்பும் நீங்கி போகும். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனுக்கு வருவார்கள். இது வாக்கு தத்துவம், இது சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற சுவிசேஷம், அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிற சுவிசேஷம். வேறு சுவிசேஷம் இல்லையே. இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இருந்து நம்மை மீட்கும்படிக்கு அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மரணத்தில் நமக்கு பங்கு, மரித்தோம். அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு பங்கு, உயிர்த்தெழுந்தோம். ஆவிக்குரிய ஜீவனாக மாறினோம். இனி மனுஷ பலவீனத்தில் நாங்கள் வாழ மாட்டோம். இனி கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்கிற ஆவிக்குரிய சந்ததி, கிறிஸ்துவின் மனவாட்டியாக நாங்கள் வாழுவோம். கிறிஸ்துவின் மனவாட்டி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவாள். சஞ்சலமும் தவிப்பும் நீங்கி போகும். நண்பர்களே, இந்த வாழ்க்கையை வாஞ்சிப்போம். இதை தாகத்தோடு ஏற்றுக்கொள்வோம். உள்ளவன் எவனோ அவனுக்கு ஆண்டவர் ஊற்றுவார். இல்லாதவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்புகளும் பிடுங்கப்பட்டு விடும். ஜாக்கிரதையாக இருப்போம், சுதந்திரித்துக் கொள்வோம். ஆமேன், ஆமேன்.